தமிழ்நாடு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம், தேனி மாவட்டம். சார், இப்போ எங்களுக்கு என்ன முக்கியமான நிகழ்ச்சினா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, பேட்டி கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, கொரோனா காலத்தில் தடுப்பூசி போட்டது எம்எல்ஹெச்பி தான் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கொரோனா தடுப்பூசி கிராம சுகாதார செவிலியர்கள் மூலம் மட்டுமே செய்யப்பட்டது. அந்த பணியை எம்எல்ஹெச்பி செய்யறதா பேட்டி கொடுத்தது கிராம சுகாதார செவிலியர்கிட்ட ரொம்ப மன உளைச்சலை ஆளாக்கியிருக்கு. அதனால அது கண்டனத்துக்குரியது சார். ரெண்டாவது தமிழ்நாடு முழுசா 4000 காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் பணிச்சுமை அதிகமாகுது. அதனால அதை உடனடியாக நிரப்பிடணும் சார். அதுவும் அதை எம்எல்ஹெச்பி மூலிகத்தில் நிரப்புறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த செவிலியர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும் சார். அது முக்கியமான கோரிக்கை. அதுக்கப்புறம் தடுப்பூசி நிறைய காலி அதாவது பற்றாக்குறையாக இருக்குது. அந்த பற்றாக்குறையை சரி செய்யணும் சார். பள்ளி குழந்தைகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தடுப்பூசி செலுத்தாமல் இருக்கு. அதை முக்கியமாக கவனம் செலுத்தணும் சார். தமிழக அரசு அதை கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து எம்எல்ஹெச்பி என்ற பணியாளர்கிட்ட தடுப்பூசி பணியை அவங்க கொடுக்கணும்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை திரும்ப பெறணும். இயக்குனர் திரும்ப பெறணும். ஏன்னா தடுப்பூசி எங்கள் தலையாய பணி. அந்த பணியை எங்களை செய்ய விடுங்க. அடுத்து தடுப்பூசியை தனியாருக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடுப்பூசியை தனியாருக்கு கொடுத்தா மலை கிராமங்களில் உள்ள மக்கள் எப்படி சார் அடுத்த அவங்க போய் போடுவாங்க தடுப்பூசியை? அப்போ முழுமையான தடுப்பூசி கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்காது. அதனால அந்த பணியை எங்கள்கிட்டயே கொடுத்து எங்களோட கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்த செவிலியர்களை பணி நியமனம் செய்து முழுமையாக இந்த தடுப்பூசி பணி திட்டத்தை செயல்படுத்த கேட்டுக்கிறோம் சார். அடுத்து கணினி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி நாங்கள் எல்லாமே கணினியில் பதிவு செய்கிறோம். எங்களோட ஒர்க்கு எல்லாமே தாய் சேநல பணி அனைத்தையும் கணினியில் பதிவு செய்கிறோம். அதனால எங்களை முழு நேர உழைப்பும் அந்த கணினியில் பதிவு செய்கிறதுலே போயிடுது. அதனால என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நியமிக்கணும் சார். அதுக்கு அடுத்து எம்ஆர்எம்பிஎஸ் என்ற திட்டத்தை பொதுமக்களுக்கு சென்றடைகிறதுக்கு அதில் நிறைய குளறுபடிகளும் இருக்குது சார். அது சரியான நிதி ஒதுக்கீடு தமிழக அரசு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கும் எங்களுக்கும் விரோத போக்கு ஏற்படுது. அதனால அந்த பணியை வேறு சமூக நலத்துறைக்கு மாற்றும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். என்னோட பேர் ஏ வசந்தா, மாநில இணைச் செயலாளர், மாவட்ட தலைவர். நன்றிங்க சார். தேனி மாவட்டம்.